வணக்கம். நான் மன்னார் சித்தி விநாயகர் தேசிய பாடசாலையில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சிதம்பரா கணித போட்டி பரீட்சைக்கு மண்டபத்தில் நிற்கின்றேன். இப்பொழுது ஒரு பெற்றோர் என்னுடன் இணைந்து கொண்டிருக்கின்றார். இந்த பரீட்சை சம்பந்தமாக அவருடன் சிறிய கலந்துரையாடல். வணக்கம் அம்மா, நீங்கள் எங்கேருந்து வாரீங்க? நான் மன்னார் டவுன்லேருந்து வரேன். ரைட். இந்த எக்ஸாமில் உங்களோட பிள்ளை சிட் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். எத்தனை வருஷமாக அவங்களோட மகன் இந்த எக்ஸாம் எழுதிக்கண்டு வரார்? இவர் கடந்த வருஷத்துலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். என்ன இப்போ தற்போது கிரேட் 6ஆம் ஆண்டில் படித்து கொண்டிருக்கிறார். அப்போ 5ஆம் ஆண்டுலேருந்து அவருக்கான எக்ஸாம் நடந்து கொண்டிருக்கு. இதோட 2வது தடவையாக வந்து இந்த பரீட்சைக்கு தோற்றியிருந்தார். ஏனம்மா இந்த எக்ஸாமை நீங்கள் அவர் சிட் பண்ண வைக்கிறதுக்கு காரணம் என்னம்மா? அவற்றை கணித அறிவை வளர்க்குறதுக்காகவும் மேலும் மேலும் அவரோட கணிதம் தொடர்பான பயிற்சிகளை மேம்படுத்துறதுக்காகவும் வந்து இந்த பரீட்சைக்கு வந்து நான் எங்கள் மகனை வந்து ஒவ்வொரு வருஷமும், அதாவது கடந்த வருடம் இந்த வருடம் வந்து தோற்றுவிக்க செய்யணும். இந்த பரீட்சை தொடர்பாக கொஞ்சம் சொல்லலுமாம்மா? ஏன் நீங்கள் இந்த பரீட்சையை விரும்பி தெரிவு செய்து எழுதுறதுக்கு காரணம் என்னண்டு? உண்மையில் பார்க்க போனால் என்னென்னா, கணிதம் தொடர்பாக வந்து பிள்ளைகளுக்கு வந்து தங்களுடைய அறிவை மேம்படுத்துறதுக்காக வந்து இந்த எக்ஸாம் வந்து எங்களோட பாடசாலை மட்டத்தில் வந்து ஊக்குவிக்கப்படுகின்றது. அந்த விதத்தில் வந்து எந்த மகனும் வந்து இந்த கணிதத்தில் வந்து ஒரு ஆர்வமாக இருக்கிறதால வந்து மேலதிகமாக வந்து அவங்க தங்களோட அறிவை வளர்த்து கொள்வதுக்கும் எவ்வாறான கணிதங்கள் மூலம் தங்களோட புதிர்களை வந்து அறிந்து கொள்வதுக்கும் வந்து இந்த பரீட்சை வந்து அவங்களுக்கு ஒரு உதவியாக இருக்குது. இந்த பரீட்சை தொடர்பாக நீங்கள் ஏனைய பேரண்ட்ஸுக்கு, பெற்றோருக்கு தொடர்பாக நீங்கள் என்ன சொல்ல நினைக்கிறீங்கம்மா? உண்மையில் வந்து பெரும்பாலும் வந்து எங்களோட மன்னார் மாவட்டத்துக்கு பொறுத்தவரையில் வந்து இந்த சிதம்பரா கணிதம் வந்து சொன்னால் அதில் பேப்பர் மாடல் ஒன்று இருக்குது. அது உண்மையில் வந்து இந்த கடைசி நேரங்களில் தொடர்பாக வந்து இந்த போன வருஷம் நடந்த கணித பாஸ் பேப்பர்களை அடிப்படையாக கொண்டு செய்கிறது. அப்படி இருந்தாலும் அந்த பிள்ளைகளை வந்து ஒரு ட்ரெயின் பண்ணி நாம் இந்த எக்ஸாம்களுக்கு அனுப்புகிற நேரம் வந்து எதிர்காலத்தில் வந்து அவங்க OL எக்ஸாம் செய்கிற நேரம் இவ்வாறான எக்ஸாம்களை வந்து சிட் பண்ணுற நேரம் எந்தவித பயம் பதட்டம் இல்லாமல் வந்து அவங்க தங்களுடைய எக்ஸாம்களை வந்து ஷிட் பண்ணிக்கொள்வாங்க. அதே நேரம் இப்போ ஒரு ஸ்கூலில் வேறு ஸ்கூல் பிள்ளைகள் வந்து எக்ஸாம் செய்யக்குள்ள எல்லா பிள்ளைகளோடையும் பழகி எங்கே போனாலும் தங்களுடைய எக்ஸாம்களை பயம் பதட்டம் இல்லாமல் செய்து கொள்வாங்க. அந்த அடிப்படையில் வந்து கட்டாயம் பெற்றோர்கள் வந்து தங்களுடைய பிள்ளைகளை வந்து இவ்வாறான எக்ஸாம்களுக்கு வைக்க வேண்டும் என்று இந்த கருத்தை வந்து பெற்றோருக்கு சொல்லுவோம். நன்றி அம்மா, உங்களோட இந்த கருத்துகளுக்கும் இந்த எக்ஸாமில் நீங்கள் காட்டுற ஆர்வத்துக்கும் நன்றி. இதன் மூலம் இன்னும் நிறைய பேரண்ட்ஸ் பயன்பெறுவாங்கன்னு நினைக்கிறேன். நன்றி அம்மா, எங்களோட இணைந்து கொண்டதுக்கு நன்றி. தேங்க்யூ.